தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை உயர்கல்வி சேர்க்க குறைவா இருக்கிறதா புள்ளி விவரங்களை பார்த்தேன். மேல் படிப்பு படிக்க திறமையும் மனசு இருந்தாலும் பணம் இல்லாததால படிப்பை கைவிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படைஞ்சேன். அப்போதுதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தை நான் உருவாக்கினேன். இதனால அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து மேற்படிப்பு சேர்ற அனைத்து மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு கொண்டிருக்கு. முதற்கட்டமா 5/9/2022 வடசென்னை பாரதி மகளிர் கல்லூரியிலும், 2ஆம் கட்டமா 8/2/2023 திருவள்ளூர் பட்டாபிராமத்திலும் அங்க இருக்கக்கூடிய கல்லூரியில் இதை துவக்கி வச்சேன். புதுமை பெண் திட்டம் தொடங்குறது காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் கலை, அறிவியல், பொறியியல், தொழிற்படிப்பு, மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் உட்பட சுமார் 4,25,000 மாணவிகள் பயனடைந்திருக்கிறாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக 590 கோடியே 66 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இதை அரசுக்கு செலவினமாக கருதாம ஒரு தந்தைக்குரிய கடமையா பெண் குழந்தையோட கல்விக்கான மூலதனமாகத்தான் நான் பார்க்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால இங்க தலைமைச் செயலாளர் கூட வரவேற்புரை ஆற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார். அதில் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு ஆய்வுகள் முடிவுகள் எல்லாம் அதில் சொல்லியிருந்தாங்க. புதுமை பெண் திட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நான் ஆர்வமாக எடுத்து படித்து பார்த்தேன். அதை படித்தப்போ எனக்கு மனநிறைவாக இருந்துச்சு. மாதந்தோறும் நம்ம 1000 ரூபாய் வழங்குறதுனால ஆண்டுக்கு ஆண்டு கல்லூரிகளில் மாணவிகள் கூடுதலாக சேர தொடங்கி இருக்கிறாங்க என்கிற விவரம் அந்த அறிக்கையில் இருந்துச்சு. நாங்கள் இந்த திட்டத்தை உருவாக்கின நோக்கம் நிறைவேறிச்சுன்னு நான் பெருமைப்பட்டேன். பணம் இல்லாமல் படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவியர்கள் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். மாணவிகளுக்கு மட்டும்தானா, மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்க. முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஒரு பக்கம், ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அதை ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாம தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்கள் தொடங்கணும். மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கணும். எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவேன். கடந்த 9/8/2024 அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்கள் தொடங்கணும்.